RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பாக நடைபெறுகின்ற இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் நலத்திட்ட விழாவில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். வழக்கமாக கிறிஸ்துமஸ் விழா என்றுதான் போடுவார்கள். ஆனால் இந்த விழா சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவாக இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அதற்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசிய நம்முடைய ஃபாதர் திரு AM சின்னப்பா அவர்கள், அவர் கலைஞரோடு நெருக்கமாக பழகியவர், நம்முடைய முதலமைச்சரோடு பழகியவர். இங்கே அவர் என்னை வாழ்த்தி இருக்கிறார். அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் கலைஞரோடு பழகிய தருணங்களை இங்கே அழகாக எடுத்து சொன்னார். எப்படி கலைஞரிடத்திலே பாட்டு பாடி காமிச்சு பாராட்டை பெற்றாரோ, அவர் பாடுவதில் தான் வல்லவர் என்று நான் நினைத்திருந்தேன். மிமிக்ரியும் நன்றாக செய்கின்றார். அதே போல நம்முடைய அருத்தந்தை திரு ஜோ அருண் அவர்கள் எனக்கு இது தலை கிறிஸ்துமஸ் என்று சொன்னார். அதில் ஒரு சின்ன திருத்தம், இந்த மாவட்டத்தில் நான் கலந்து கொள்கிற தலை கிறிஸ்துமஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் பல வருடங்களாக கிறிஸ்துமஸ் விழாவை எப்பவுமே கொண்டாடி தான் இருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனா துணை முதல்வர், அதுவும் தவறு தான். இது இந்த வாரத்தில் மட்டும் நான் பங்கேற்கின்ற 3வது கிறிஸ்துமஸ் விழா. சென்ற வாரம் கோவையில் இதே போல ஒரு சிறப்பான கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். நேற்று சென்னை கிழக்கு மாவட்டத்தில் நானும் பீட்டர் அல்போன்ஸும் ஒரு பெரிய சிறந்த விழாவில் சேகர் பாபு ஏற்பாடு செஞ்ச மாவட்டத்தில் கிழக்கு மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தினோம். இன்றைக்கு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் சார்பாக நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கும், அதே போல மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துமஸ் என்றாலே ஒரு கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து நான் பள்ளி படிப்பு படித்தது பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் தான், டான் பாஸ்கோ, எம்மூர் இருக்கக்கூடிய டான் பாஸ்கோ பள்ளியில். அதன் பிறகு மேல் படிப்பு காலேஜ் படித்ததோ ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன் தான், லயலா காலேஜில். அதனால தான் பள்ளி படிப்பை முடித்து டான் பாஸ்கோவில் படித்து கல்லூரி படிப்பையே லயலா காலேஜ், எல்லாமே கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன் படித்தது தான். அதனால் கிறிஸ்துமஸ்னாலே எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். எல்லோரும் அன்பு செலுத்துகின்ற ஒரு விழா என்றால் அது கிறிஸ்துமஸ் விழா தான். எல்லா மதங்களுமே அன்பை தான் போதிக்கின்றன. ஆனால் மதங்களுடைய பெயரை சொல்லி அரசியல் செய்யும் சங்கிகள் தான் எப்பொழுதுமே வெறுப்பை பரப்புவாங்க. இப்பொழுது சங்கிகள் மட்டுமல்ல, சங்கிகளுடைய ஸ்லீப்பர் செல்லுக்காக இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய சில பேர் கூட இப்போ வெளிப்படையாக வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை பேசியிருக்கிறார். அதை கண்டித்து அத்தனை எதிர்கட்சிகளும் ஓரணியில் நிற்கின்றன. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி விவாதம் நடத்த வேண்டும்னு திமுக சார்பில் திமுக கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் எம்பிகள்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த கடிதத்தில் கையெழுத்து போடாத ஒரே இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அதிமுக இயக்கம் தான். அந்த பிரச்சனையில் மட்டுமல்ல, சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் ஆனால் அம்பேத்கரை அவர்களை இழிவுபடுத்தி விதமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மக்களவையிலே பேசியிருக்கார். அதற்கு ஒட்டுமொத்த நாடு வெகுண்டு எழுந்தது. நம்முடைய கழகம் சார்பாக இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தை கூட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். இன்று கூட கழகத்துடைய செயற்குழுவில் அமித்ஷாவோட பேச்சை கண்டித்து மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். நம்முடைய தலைவர் அவர்கள் மிக கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க. ஆனால் அதிமுக போய் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை பற்றி கேட்டால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஜெயக்குமார் என்ன சொன்னாரோ அதுதான் என் கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி யாராவது ஒரு கருத்து சொல்லி கேட்டிருக்கீங்களா? சரி, அப்படி ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு போய் பார்த்தா பாஜக பின் விளைவுகளை சந்திக்கும் அப்படின்னு 10வது சொல்லிட்டு போயிருக்காரு. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்பவுமே பின் விளைவை சந்திக்கிறதா வேலைங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, மாநிலங்களை ஒழித்திட வேண்டும்னு, மாநிலத்துடைய உரிமைகள்லாம் ஒழித்திட வேண்டும்னு பாஜக இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தையும் கொண்டு வருது. அதையும் அதிமுக ஆதரிக்கின்றது. மாநில சுயாட்சி நாயகர் பேரறிஞர் அண்ணாவுடைய பேரை கட்சி பேரில் வச்சுக்கிட்டு
மாநிலங்களுக்கு எதிரான ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் என்றால் இதை பெற மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடு என்ன இருக்கு? அது மட்டுமல்ல, புயல் பாதிப்புக்கு நம்முடைய முதலமைச்சர் நிவாரண நிதியாக ஒன்றிய அரசு கிட்ட 6000 கோடி வேணும்னு கேட்டார். ஆனா ஒன்றிய அரசு தமிழ்நாடுக்கு கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? வெறும் 945 கோடி. நாம கேட்டது 6000 கோடி. ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறது வெறும் 945 கோடி. அம்பேத்கரை பாஜக கொச்சப்படுத்தினா திட்டினா அதற்கு அமைதி, சிறுபான்மையினருக்கு எதிராக பேசினால் அதற்கும் அமைதி, தமிழ்நாட்டுக்கு நிதி தரனாலும் அமைதி. அந்த அளவுக்கு பயம். இதுதான் இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை. கழக அரசின் மீது எந்த குற்றச்சாட்டையும் அவங்களால சொல்ல முடியல. அதனாலதான் வெறும் வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. போன வாரம் என்னை பத்தி ஒரு வதந்தி வந்தது. சனாதனம் பத்தி நான் பேசுறதுக்காக யாரோ ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து பரிகாரம் பண்ண அப்படின்ற ஒரு வதந்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய தலையே சீவேன் அப்படின்னாங்க. மன்னிப்பு கேள்னாங்க. மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு நீதிமன்றமா போய் வழக்கு போட்டப்போ அதுக்கும் நான் பயப்படல. நான் போய் பரிகாரம் கேட்பேனா? அந்த செயலில் ஈடுபடுவேனா? நான் கலைஞருடைய பேரன். சொன்னதுதான் என்னுடைய கொள்கையில எப்பவும் உறுதியா இருக்கும். இந்த வதந்தியை கூட இந்த வாடகைக்கு விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்க இதை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. பிறப்பால் ஏற்றத்தாழ்வு சொல்லும் எதையும் எப்போதுமே எதிர்ப்போம். சமத்துவ சமுதாயம் அமைப்பதுதான் எங்கள் இலக்கு என்பதை மீண்டும் உறுதி செய்த விரும்புகின்றேன். இந்த நேரத்தில் ஒரு சின்ன கதை, 2 நிகழ்வுகள் மட்டும் இங்க குறிப்பிட நான் விரும்புகின்றேன். இங்க பீட்டர் அல்போன்ஸ் பேசும்போது சொன்னார், இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாமளும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேற்று ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார். ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களும் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கும் அவங்க கலந்து கொள்கிற நிகழ்ச்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த சின்ன கதையை கலைஞர் அவர்கள் தான் உண்மையாக சொல்லியிருக்கிறார். ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்துல ஒரு பாம்பு ஊர்ந்து வருகின்றது. வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு, சூடு, மண்ணுடைய சூடு அதிகமா இருக்கு. அந்த பாம்பால ஊர்ந்து செல்ல முடியல. உடனே என்ன பண்ணுது, அதோட தலையும் உடம்பையும் தூக்கிட்டு வெறும் வால்ல ஊர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த தலையும் பாம்புடைய தலை மற்றும் உடலுடைய நிழல் அந்த மண்ணில் படுது. அதுல ஒரு தவளை வந்து தங்கிக் கொள்ளுது. வெயில் தாங்க முடியாம நிழல் இருக்கேன்னு சொல்லி வந்து தங்கிக்கிட்டு. அந்த பாம்பு தலையை குனிஞ்சு கீழே பார்க்காத வரைக்கும் தான் அந்த தவளைக்கு பாதுகாப்பு. கீழே பார்த்துச்சுன்னா தவளையோட என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு கதை இருக்கு. அதே பாலைவனத்துல ஒரு ஆண் மாட்டுக்குட்டி குட்டி மானம், அதோடைய குட்டி மானம் வெயில்ல நடந்து வந்துட்டு இருக்கு. அதே பாலைவனத்துல வெயில் சூட்டினால அந்த குட்டி மானால நடக்க முடியல. உடனே தாய்மான் ஒரு பக்கம் நின்று கொண்டு கீழே நிழல் விழுற மாதிரி நின்றுக்குது. அதோட குட்டிமானை வந்து பக்கத்துல வர வச்சு அந்த நிழல்ல வந்து அதுக்கு ஓய்வு கொடுக்குது. இப்படி நான் 2 நிழல்களை சொல்லியிருக்கின்றேன். இங்கே பாம்பின் கீழ் இருக்கும் தவளை என்பது போலதான் அதிமுகவை மக்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் திமுகவை சிறுபான்மை மக்கள் நம்புவது என்பது தாய்மானோட நிழல்ல குட்டிமான் இலைப்பாறுவதை போலதான் சிறுபான்மை மக்கள் நீங்கள் பார்க்கின்றீர்கள். இது அன்பால் செய்கின்ற உதவி, இதற்கு ஈடு இணையே கிடையாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களுக்கு என்றென்றும் பாதுகாப்பாக இருப்போம். உங்களுக்கு அரணாக நிற்கும் கழகத்திற்கு நீங்கள் என்றும் அரணாக ஆதரவாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் விரைவில் வர இருக்கின்றது. இதற்கு உங்களுடைய ஆதரவு கழகத்திற்கு மிக மிக முக்கியம். எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, குறைந்தது 200 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக ஜெயிச்சு கூட்டணி ஆட்சி அமைக்கும், எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எந்த தைரியத்தில் சொல்லியிருக்காங்கன்னா, சிறுபான்மை மக்கள் நீங்கள் என்றைக்கும் கழகத்திற்கு துணையாக இருந்து கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.